Hello guys, welcome to Mag Learning Spark. So இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மள out of 100% of people ஒரு 80% of peoples பாத்தீங்க அப்படின்னா நம்ம 12th படிச்சிட்டு இருக்கும்போது 12th படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் next என்ன கெரியர் சூஸ் பண்றதுங்கிறதுல எல்லாமே ஸ்ட்ரகிளா இருந்திருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 12th படிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன கெரியர் மூவ் பண்றதுங்கிறதுக்கு நம்ம அதை எப்படி சூஸ் பண்ணுவோம்னு பாத்தீங்க அப்படின்னா ஒன்று பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபேமிலி சர்க்கிள்ல நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா யாரு நல்லா படிச்சுட்டு ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்காங்களோ அவங்க என்ன டிகிரி படிச்சிருக்காங்களோ அந்த டிகிரியை சூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டை பேஸ் பண்ணி ஒரு ஃபினான்ஷியலா அது ரிலேட்டடா ஒரு சின்ன கோர்சஸ் அந்த மாதிரி ஏதாவது நியர்பை காலேஜஸ் நம்ம சூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா நியர்பைல என்ன காலேஜஸ் இருக்கோ அந்த காலேஜில் என்னென்ன கோர்சஸ் அவைலபிளா இருக்கோ அதை பேஸ் பண்ணி சூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன கோர்ஸ் ஜாயின் பண்றாங்களோ அந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருப்போம், நம்மளுடைய ரிலேட்டிவ் சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க, நம்மளுடைய டீச்சர்ஸ் சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி தான் நம்ம கோர்சஸ் சூஸ் பண்ணியிருப்போம். இந்த 80% ஆஃப் பீப்புள் ஒன்லி இந்த 20% ஆஃப் பீப்புள்ஸ் தான் அவங்களுக்குன்னு ஒரு ஐடியா இருக்கும், அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்னன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி அவங்களுடைய கோர்சஸ் அவங்க சூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த 80% ஆஃப் பீப்புள்ஸ் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்னன்னே தெரியாம, ஏன்னா அந்த அளவுக்கு எக்ஸ்போஷர் கிடையாது 12th படிக்கும்போது. அதனால அவங்களுக்கு என்ன கோர்சஸ் சூஸ் பண்ணுங்கிறதும் தெரியாது. ஏன் அப்படின்னா அவங்களோட இன்ட்ரெஸ்ட்ங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா என்ஜினியரிங்கை பற்றி அவங்க 12th படிச்சிருந்தாலும் அவங்களுக்கு அவ்வளோ ஐடியா கிடையாது. எம்பிபிஎஸ் பற்றி ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரியும், டாக்டர் இதுதான் பண்ணுவாங்க அப்படிங்கிறது. பட் அதை படிக்கிறதுக்கும் எவ்வளோ டஃப்ங்கிறது அவங்களுக்கு அப்போ அந்த 12th வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது. அதுக்குள்ளே என்டர் ஆனால் தான் தெரியும். ஏன்னா 12th படிக்கிற சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஐஐடி ஜேஇ இருக்கிறதா இருக்கட்டும், இப்போ நீட் பெரிய இஷ்யூஸ் ஆனதுனால எல்லாருக்குமே அவேர்னஸ் இருக்கு. பட் ஐஐடி ஜேஇ எக்ஸாம் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு இன்னும் நிறைய வில்லேஜில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதை பற்றி அவேர்னஸ் கிடையாது. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸு சொன்னாங்க, டீச்சர்ஸ் சொன்னாங்க, நெய்பர்ஸ் சொன்னாங்கன்னு சொல்லி ஏதாவது ஒரு கோர்ஸில் நம்ம ஜாயின் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி ஜாயின் பண்ண பிறகு தான் நமக்கு தெரியும் அந்த கோர்ஸ் எவ்வளோ டஃப்புங்கிறதும் அந்த கோர்ஸை கிளியர் பண்ணுறது எவ்வளோ டஃப்புங்கிறதும் அப்போ தான் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. மேபி அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அது இல்லாமல் இருக்கலாம், அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அதே ரிலேட்டடாக அதே காலேஜில் வேற ஒரு கோர்ஸில் இருந்திருக்கலாம். பட் சில பேர் ட்ராப் பண்ணிட்டு அந்த கோர்ஸுக்கு ஷிஃப்ட் பண்ணுவாங்க. பட் சில பேர் ஃபேமிலி சுச்சுவேஷன்னால வேற ஆப்ஷன் கிடையாம இதுலேயே 4 வருஷம் 3 வருஷம் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுலேயே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஒர்க்குக்கும் போயிட்டு மேபி இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் இன்னும் சில ஸ்டூடெண்ட்ஸ் 12th படிச்சுட்டு இருப்பாங்க இப்போ. அவங்களுக்கும் நெக்ஸ்ட் என்ன பண்றதுங்கிற ஒரு ஐடியா இல்லாமல் இப்பவும் இருந்துட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் இன்ட்ரெஸ்டே இல்லாமல் ஒரு 3 years or 4 years டிகிரி முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு இருப்பீங்க. சில பேர் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் 3 years டிகிரி முடிச்சுட்டு பட் இன்ட்ரெஸ்டாக இருக்கிற ஒரு டிகிரிக்கு அந்த ஜாபுக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்னு அதுக்குன்னு சில கோர்சஸ் இருக்கும். அந்த கோர்சஸ் படிச்சுட்டு இருப்பீங்க. அது படிச்சு முடிச்சுட்டு நீங்கள் அந்த ஜாப்லேயும் நீங்கள் உட்காந்துட்டு இருப்பீங்க. பட் நிறைய பேர் திங்க் பண்ணுவீங்க, கம்பெனி இந்த டிகிரி சூஸ் பண்ணதுக்கு பதிலாக நம்ம வேற டிகிரி சூஸ் பண்ணிருக்கலாம். ஏன்னா உங்களுடைய காலேஜ் உங்களுடைய கொலீக்ஸ் நீங்க காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் வேற டிகிரி படிச்சுட்டு இருந்திருப்பாரு, மேபி அவர் நல்ல பொசிஷன்ல இருக்கலாம். நீங்களும் திங்க் பண்ணுவீங்க, நம்மளும் கம்பெனி அந்த டிகிரி சூஸ் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு. இது எல்லாத்துக்குமே சொல்யூஷன்ஸ் இருக்கு. நீங்க எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுடைய யூஜி டிகிரி நீங்க எந்த டிகிரி சூஸ் பண்ணிருந்து படிச்சிருந்தாலும் உங்களுடைய மாஸ்டர்ஸ் டிகிரியை நீங்க சேஞ்ச் பண்ண நிறைய சான்சஸ் இருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். எல்லாருக்குமே தெரியும் கேட் எக்ஸாம் எதுக்கு எழுதுவோம்னு சொல்லி. கேட் எக்ஸாம் எதுக்கு எழுதுவோம்னு பார்த்தீங்கன்னா 2 ரீசன். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஹையர் ஸ்டடிஸ், அதாவது உங்களுடைய மாஸ்டர்ஸ் ஐஐடிஸ், என்ஐடிஸ் அண்ட் இந்தியாஸில் இருக்கிற டாப் மோஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸில் உங்களுடைய மாஸ்டர்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம கேட் எக்ஸாம் கிளியர் பண்ணணும். இன்னொரு ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி செக்டர்ஸில் உங்களுக்கு இதில் ஜாப் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கேட் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கணும். அதுக்கு தான் நம்ம மெயினாக கேட் எக்ஸாம் எழுதணும். இந்த கேட் எக்ஸாம் எழுதுறதுனால நம்ம எப்படி நம்மளுடைய யூஜி டிகிரி இருந்து மாஸ்டர்ஸ் டிகிரி நம்ம சேஞ்ச் பண்ண முடியும்னு கேட்டிங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிச்சுட்டு இருக்கீங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியர் டிகிரி முடிச்சிருக்கீங்க, ஆர் வாட் எவர் த டிகிரி, மெக்கானிக்கல், சிவில், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக், மெரைன் இன்ஜினியரிங், டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன், இந்த மாதிரி நீங்கள் எந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் உங்களுக்கு உங்களுடைய டிகிரி, ஃபார் எக்ஸாம்பிள் மெக்கானிக்கல் படிச்சுட்டு இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் எனக்கு மெக்கானிக்கல் வேணாம், நான் ஏரோஸ்பேஸ் நான் சேஞ்ச் பண்ணலான்னு இருக்கேன் என்னோட மாஸ்டர்ஸில் அப்படின்னா, எஸ் யூ கேன் சேஞ்ச் யுவர் டிகிரி டு ஏரோஸ்பேஸ். அட் த சேம் டைம் நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கேன், பட் எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் நான் சூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் உங்களால் கம்ப்யூட்டர் சயின்ஸும் சேஞ்ச் பண்ண முடியும். இதே மாதிரி தான் ப்ரொடக்ஷன் படிச்சுட்டு இருக்கீங்க, ஆர் மெரைன் இன்ஜினியரிங், ஆர் டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங், உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் சூஸ் பண்ணணும் அப்படின்னாலுமே உங்களால் சூஸ் பண்ண முடியும்.
ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மெக்கானிக்கலாக இருக்கீங்க ஆர் சிவிலாக இருக்கீங்க, எலக்ட்ரிக்கல் ஆர் எலக்ட்ரானிக், லைக் வாட் எவர் த டிகிரி, டெக்ஸ்டைல், மெரைன் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், லைக் இந்த மாதிரி எந்த டிகிரி பேக்ரவுண்ட் இருந்தாலும் ஸோ கேட் எக்ஸாமுக்கு எப்படி அப்பியர் ஆகுவீங்க அப்படின்னா நீங்கள் மெக்கானிக்கல்னா ஸோ உங்களுடைய கேட் மெக்கானிக்கலை சூஸ் பண்ணி அதில் எக்ஸாம் எழுதுவீங்க. ஸோ அது கிளியர் பண்ண பிறகு அதோடைய ஸ்கோரை பேஸ் பண்ணி ஸோ உங்களுக்கு என்னென்ன கோர்சஸ் அவைலபிளாக இருக்கோ நீங்கள் அதை சூஸ் பண்ணுவீங்க. ஸோ இதுலேயே உங்களுக்கு மெக்கானிக்கலாக இருந்தாலும் உங்களுக்கு ஐடி ரிலேட்டட் கோர்சஸ் சூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதாவது டேட்டா சயின்ஸு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், லைக் இந்த மாதிரி சில காமன் கோர்சஸ் எல்லாமே இருக்குது. அதாவது MTech இன் டேட்டா சயின்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆர் MTech இன் கம்ப்யூட்டர் விஷன், MTech இன் ரோபோட்டிக்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்குது. இது வந்து காமனாக இருக்கிற லைக் யாரு வேணாலுமே சூஸ் பண்ணலாம். ஒரு டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங் படித்த ஸ்டூடெண்ட்டுமே MTech டேட்டா சயின்ஸ் சூஸ் பண்ணலாம், MTech டேட்டா சயின்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி காமனாக இருக்கிற சில ஐடி கோர்சஸுமே இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஸோ உங்களுடைய பிரான்ச்சை பேஸ் பண்ணி கேட் எக்ஸாம்க்கு அப்பியர் ஆகி ஸோ அதில் நீங்கள் அதிக ஸ்கோர் பண்ணி ஸோ அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற ஐடி கோர்ஸஸை நீங்கள் சூஸ் பண்ணுற ஒரு சான்ஸ். அண்ட் இன்னொரு ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுடைய கோர் சப்ஜெக்டை நீங்கள் சூஸ் பண்ணாமல் கேட் எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஸோ நீங்கள் எந்த சப்ஜெக்ட் நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் பண்ண விருப்பப்படுறீங்களோ ஸோ அந்த சப்ஜெக்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ நீங்கள் கேட் மெக்கானிக்கல் இருக்கீங்க ஆர் கேட் எலக்ட்ரிக்கல் இருக்கீங்க அப்படின்னா பட் உங்களுக்கு வந்து உங்களுடைய மாஸ்டர்ஸ் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்ட் ரிலேட்டடாக போகணும் அப்படிங்கும்போது நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸை வந்து நீங்கள் கேட் எக்ஸாமில் நீங்கள் சூஸ் பண்ணி ஸோ நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணி நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணி நீங்கள் அதில் அதிக ஸ்கோர் பண்ணி நீங்கள் அந்த ஸ்கோரை எடுத்துகிட்டு போய் நீங்கள் IITs, MITs ஆர் NIT லைக் இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸில் உங்களுடைய மாஸ்டர்ஸ் வந்து ஐடி ரிலேட்டடாக நீங்கள் மூவ் பண்ணிட்டு போகலாம். பட் இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்கணும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்ட் லைக் அந்த கேட் எக்ஸாமில். ஸோ எல்லாருக்குமே இந்த இடத்துல டவுட் வரும், இப்போ ஒரு ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி. எஸ், IITs, NITs இந்த மாதிரி ப்ரீமியம் காலேஜஸில் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுடைய மாஸ்டர்ஸ் வந்து நீங்கள் உங்களுடைய UG டிகிரிலேருந்து வேற ஒரு டிகிரி பண்ணணும் அப்படிங்கும்போது ஸோ நீங்கள் அதுக்கு ரிலேட்டடாக கேட் எக்ஸாமில் அந்த சப்ஜெக்டை நீங்கள் சூஸ் பண்ணி அதில் நீங்கள் அதிக ஸ்கோர் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எந்த பேக்ரவுண்டாக இருந்தாலுமே உங்களால் சூஸ் பண்ணி லைக் உங்களால் மாஸ்டர்ஸில் அதை சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ உங்களுடைய காலேஜஸ்லேயே பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் ஈஸி பேக்ரவுண்ட்லேருந்து மெக்கானிக்கல் பேக்ரவுண்ட் வந்திருப்பாங்க. லைக் UG ஈஸியில் பண்ணியிருப்பாங்க, மாஸ்டர்ஸ் வந்து மெக்கானிக்கலாக சிவில் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி வந்திருப்பாங்க. ஸோ சில காலேஜஸ் வந்து இதை அப்ரூவ் பண்ண மாட்டாங்க. ஸோ பட் NITs, IITs லைக் இந்த மாதிரி இதில் வந்து இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ப்ரீமியம் இன்ஸ்டியூஷனில் உங்களுடைய மாஸ்டர்ஸ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது ஸோ நீங்கள் ஈஸியாகவே உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்கலாம், ஏன் என்னோட மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பேஸ் பண்ணி நான் எக்ஸாம் கிளியர் பண்ணி நான் ஸ்கோர் வச்சிருக்கேன், ஸோ அதை பேஸ் பண்ணி என்னால் சேஞ்ச் பண்ண முடியாதா அப்படிங்கும்போது ஸோ கண்டிப்பாக முடியாது. த ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது ஆர் ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது ஸோ கண்டிப்பாக அதுக்கு ரெலவெண்ட்டாக உங்களுக்கு ஸ்கில் இருக்கணும். ஏன்னா நீங்கள் பண்ண போகிறது மாஸ்டர்ஸ் டிகிரி, ஒன்றா டீச்சிங் ப்ரொஃபஷனலாக இருக்கும் ஆர் உங்களுக்கு வந்து ரிசர்ச் ஓரியன்டாக நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி போகும்போது உங்களுக்கு அட்லீஸ்ட் இந்த பேசிக் ஸ்கில்லாவது இருக்கணும். ஸோ அதனால தான் நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் வந்து நீங்கள் அந்த ரிலேட்டட் கோர்சஸ்க்கான எக்ஸாம்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணி கிளியர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஏன்னா கிளியர் பண்ணுறவங்களுக்கு அதோடைய பேசிக்ஸ் நாலேஜ் இல்லாமல் டெஃபினட்டாக கிளியர் பண்ண சான்சஸே கிடையாது. ஸோ அதனால் அந்த எக்ஸாம் அப்படி ஒரு எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணி வரீங்க அப்படின்னாலுமே அப்படி வரீங்க அப்படிங்கும்போது டெஃபினட்டாக உங்களுக்கு அது ஓரியன்டான ஸ்கில்ஸ் இருக்கும். ஸோ அதனால் மட்டுமே தான் இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷனில் இந்த மாதிரி கோர்சஸ் ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து இப்போன்னு இல்லை, ஸோ இது வந்து எப்போலேருந்தே இருக்குது. பட் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இதை பற்றி அவேர்னஸ் கிடையாது. ஏன்னா வில்லேஜ்லேருந்து ஒரு ஸ்டூடெண்ட் வராங்க அப்படிங்கும்போது ஸோ அவங்க காலேஜ்க்கு எப்படி என்ன கோர்சஸ் சூஸ் பண்ணுறதுனே தெரியாமல் சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ 4 years முடிச்ச பிறகு தான் திங்க் பண்ணுவாங்க, ஸோ நம்ம வேறு ஏதாவது சூஸ் பண்ணியிருக்கலாமா அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஐடி ரிலேட்டடாக போகணும் ஆர் த சேம் ஃபார் நாட் ஒன்லி ஃபார் ஐடி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏரோநாட்டிக்கல் இருக்கீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு மெக்கானிக்கல் நான் சூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மாஸ்டர்ஸ் வந்து மெக்கானிக்கல் ஓரியன்டாக நீங்கள் அவங்க மெக்கானிக்கலுக்கு நீங்கள் எக்ஸாம் எழுதி சூஸ் பண்ணிக்கலாம். பட் ஏரோநாட்டிக்கலுக்கு யூஸ்வலாகவே உங்கள் கோர்ஸ் நீங்கள் உங்களுடைய கோரை யூஸ் பண்ணி நீங்கள் அதனால நீங்கள் மெக்கானிக்கல் கோர்சஸ் நீங்கள் சூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் கெமிக்கல் இன்ஜினியரிங் எடுத்துக்கிறீங்க ஆர் நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க EC EEE பண்ணியிருக்கேன், எனக்கு மெக்கானிக்கல் சேஞ்ச் பண்ண முடியுமான்னு கேட்டால் எஸ், நீங்கள் மெக்கானிக்கல் சேஞ்ச் பண்ண முடியும். EC EEEக்கு சில ரெலவெண்ட்டான கோர்சஸ் இருக்குது மெக்கானிக்கலில், அப்படியும் சூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் மெக்கானிக்கலுக்கான கேட் எக்ஸாம் எழுதி நீங்கள் அதையும் நீங்கள் சூஸ் பண்ணி மெக்கானிக்கல் கோர்சஸ் நீங்கள் ஃபர்தராக ஸ்டடி பண்ணலாம்.
ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லாத ஒரு டிகிரி படிச்சுட்டு ஸோ நீங்கள் இப்போ படிக்க நினைக்கிறீங்க அப்படின்னா கூட நோ ப்ராப்ளம். ஸோ இன்னும் உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ கேட் 2025க்கான அப்ளிகேஷன் இன்னும் ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணாதவங்க ஸோ October 3, 2024 அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா லேட் ஃபீஸ் ஆட் ஆகும். ஸோ நீங்கள் அதுக்கு முன்னாடியே அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளை பண்ணி ஸோ கேட் எக்ஸாமை கிளியர் பண்ணி அண்ட் உங்களுடைய பிடிச்ச கோர்ஸை உங்களுடைய பிடிச்ச டிகிரியை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்குது ஆர் இந்த மாதிரி வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் நீங்கள் என்னென்ன ரீசன்னால உங்களுடைய 12th டிகிரி முடிச்சுட்டு நீங்கள் காலேஜ் டிகிரி ஜாயின் பண்ணீங்க, லைக் அந்த டிகிரி சூஸ் பண்ணதுக்கான என்ன ரீசன்ஸுங்கிறதையுமே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருந்தாலுமே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். I'll try to make another video for that and also I'll reply into the comment also. So thank you so much for watching this video.